20 நாளில் முடி அடர்த்தியாக வளர ஒரு எளிய முறையில் நாம் வீட்டிலேயே ஒரு ஹேர் பேக் செய்யலாம். இது ரொம்ப ஈஸி, செலவே இல்லை. அதுக்கு தேவையான பொருள் 3 பொருள் தான்: வெந்தயம், கருவேப்பிலை மற்றும் தேங்காய் எண்ணெய். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் பரவலாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காம அதை அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு அப்புறம் அது தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் அதே போல் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம அதை அப்படியே அரைச்சிருங்க. அரைக்கும்போது அது சிறு சிறு பீஸுகளாக இருக்கும். இதை இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை ஒரு கடாயில் விட்டு மிதமான சூடு வரை, அதாவது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிதமான சூடு தான் வரணும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அதில் அந்த நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெந்தயம் மற்றும் கருவேப்பிலை பொடி, அந்த 2ஐயும் அதில் போட்டுருங்க. ஏன் அது மிதமான சூடில் நம்ம போடணும்னா, சூடில் நம்ம போடும்போது எண்ணெய் ரொம்ப கொதித்து வரும்போது நம்ம போட்டோம்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாயிரும், பொங்கிடும். ஸோ அதனால் மிதமான சூடில் இருக்கும்போதே அதை நீங்கள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல் டைம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து ஒரு பச்சை கலரே வரும். அதுக்கப்புறமா அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் தினமும் தலைக்கு வைக்கலாம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா உச்சம் தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்படி நம்ம மசாஜ் பண்ணும்போது அந்த முடியினுடைய வேர்க்கால்கள் எல்லாம் உயிர்ப்பித்து மீண்டும் அது வளர தொடங்கும். அது மட்டுமல்ல, நம்ம தலையில் இருக்க இரத்த ஓட்டங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் இந்த வெந்தயமும் கருவேப்பிலையும். அந்த இதனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா, முடி ரொம்ப அடர்த்தியாக வளரும். இப்போ வந்து ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு முடி வந்து ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து அது மட்டும் இல்லை, அந்த முடியோடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது முடி வந்து அடர்த்தியாக வளரும், ரொம்ப நீளமாக இருக்கும், கருப்பாக இருக்கும், நரமுடியே வராது. ஸோ இதை நம்ம தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது மிதமான சூடில் வச்சு அதை கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் அதை சூடு பண்ணிகிட்டே அதை ப்ராப்பராக அதை பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடியோடைய வளர்ச்சி உங்களுக்கு உணர முடியும். ஒரு 15 நாளுக்கு அப்புறமே உங்களுக்கு முடி வந்து புது முடி வளர தொடங்கும். உங்களுக்கு பார்க்க முடியும். 20 நாள் ஆகும்போது முடி வந்து ரொம்பவே அடர்த்தியாக வளரக்கூடிய இதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது கூட நீங்கள் செய்ய வேண்டியது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் டெய்லி மொபைல் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மொபைலில் வந்து ஒரு நீல கலரில் ஒரு லைட் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அந்த லைட்டோட பவர் என்னென்னா, அந்த முடியோட வேர்க்கால்களை செயலக்க செய்து முடி உதிர்வை அதிகரிக்கும். அந்த ப்ளூ லைட்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த அந்த மொபைல் எல்லாமே அந்த பேட்ரி, அந்த போர்டு அதுல எல்லாம் இருக்கும். அந்த ஒரு கதிர்வீச்சு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அதிர்வுகள் நமக்கு வந்து சைட் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஸோ அதுவே மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இதனாலேயே நமக்கு கேர்ஃபால் அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன அந்த 2-3 பொருட்களை வைத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுங்க.